சொல்லுங்கய்யா, உங்கள் பேர் என்ன? சிட்டி பாபு. ஆ சேலம் சேலம் சிட்டி பாபு. சேலம் சிட்டி பாபு. உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா? திருமணம் ஆகவில்லை. இப்போ எங்கே இருக்கீங்க? இப்போ தற்சமயம் சென்னை, ஆனால் நேட்டிவ் சேலம். சானட்டோரியத்தில் எப்படி உங்களுக்கு யார் உறவின் முறை? உறவின் பாண்டியன், குமார், லட்சுமணன், சீனிவாசன். எந்த வகையில் உங்கள் உறவு? எல்லாம் ரயில்வேல எல்லாம் ரயில்வேல இருந்தால் அது அந்த உறவு. மாமா உறவு. மாமா 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 கோவிந்தராஜ மாமா. மாமா. விழுப்புரத்தில் பூர்வீகம் விழுப்புரம். சரி. எங்கள் அம்மா சரோஜா அம்மாவை பற்றி உங்களுக்கு தெரியும். நீங்கள் அவங்க இருந்த காலத்தில் இங்கே வந்து தங்கியிருக்கீங்க. டீ கம்பெனிக்கெலாம் வந்திருக்கிறீங்க. இங்கே தங்கியிருக்கிறேன். எங்கள் அம்மாவை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், அவங்கள பற்றி தெரிஞ்சதெல்லாம். நல்ல குணம் படைத்தவர்கள். எல்லாத்துக்கும் உதவி செய்கிற எண்ணங்கள், பொறாமை கிடையாது. எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருமே, அனைத்து பேரும். அப்புறம் இங்கே தங்கி நீங்கள் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்தீங்க? எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்து தங்குனீங்க? எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியா? இப்போ 2023ன்னா 30 வருஷம்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்தீங்க. 1997. 1997. 97லலாம் அம்மா இறந்துட்டாங்க. 96ல் தான் இறந்துட்டாங்க அம்மா. அதுக்கு முன்னாடி 96க்கு முன்னாடி 96க்கு முன்னாடி வந்துருக்கீங்க. அப்போ எங்கள் அம்மா எப்படி இது பண்ணுவாங்க? எல்லாரையும் எப்படி பார்ப்பாங்க? அது நல்ல விதமாக பார்ப்பாங்க. ஒன்றும் யாருக்கு எந்த துரோகம் இல்லை. இவங்களுக்கு கம்மியாக கொடுக்கணும், அவங்களுக்கு ஜாஸ்தியாக கொடுக்கணும், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இப்போ செய்வாங்க. சாப்பாடு விஷயத்தில் அருமையாக செய்வாங்க. எவ்வளோ நிறையா இருக்குது. அரிசி இப்போ குண்டாவில் இருக்கும். மாங்காய் அந்த மாதிரி சோறு ஆக்க முடியாது யாராலையும். பெப்சி கம்பெனியில் சொல்லி அனுப்புவாங்க. அந்த அம்மா பேர் சொல்லி அவங்க சாக்கிட்டா டிஃபன் பாக்ஸில் கொண்டு வா அப்படி கவனிச்சாங்க. அதிகாரிங்கெல்லாம் அப்படி அம்மா கிட்ட கையில் சாப்பிட்டவங்க. அம்மா அந்த அதிகாரிலாம் சாப்பிட்டவங்க. பணம் கொடுத்துருவாங்க. எவ்வளோம்மா பணம் வேணும் அப்படின்னு ஃபோன் பண்ணி, லட்சுமணா இவ்வளோ பணம் நான் கொடுத்துட்றப்பா. அப்புறம் அம்மா என்னென்னலாம் எங்கெங்கெல்லாம் இட்டுன்னு போயிருக்காங்க? அந்த குடும்ப உறுப்பினர்கள்லாம் எங்கன்னா இட்டுன்னு போயிருப்பாங்கல்ல பொழுதுபோக்கு இடங்களுக்கெல்லாம். அதான் எக்ஸிபிஷன், பொருட்காட்சி, தீவுத்திடலாம் இட்டுன்னு போயிருக்காங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? யாரெல்லாம் நம்ம போயிருக்கோம் ஞாபகம் இருக்குங்களா? எனக்கு கூட நான் மறந்துட்டேன். குமார் வந்ததில்லை, மற்றது எல்லாமே. குமார் வந்ததில்லை, மற்றது 3 பேருமே. யார்? பாண்டியன், நீ, சீனிவாசன், லட்சுமணன், அவங்க பெரிய அண்ணி கலாவதி. மீதி இன்னும் கல்யாணம் ஆகலை. அவங்களுக்கு கல்யாணம் ஆகலை. எல்லாம் துணிமணிகள், பேண்ட்டு, இந்த மாதிரி ஜீன்ஸ் பேண்ட்டு. என்ன பேண்ட்டு? ஜீன்ஸ் பேண்ட்டு. விதமாக நிறைய பை தூக்க முடியாது, தூக்கிட்டு வருவோம் ட்ரெயினில். எல்லாம் வயிற்றுக்கு எப்படி வாங்கி தருவாங்க? ஹோட்டலுக்கெல்லாம் போனால் நல்லா வாங்கி கொடுப்பாங்க. தீவுத்திடல் போனால் என்ன வேணும் சாப்பிடுங்க. அப்பளம் மாதிரி அது சாப்பிடுங்க, டீ சாப்பிடுங்க, உட்காந்து சாப்பிடுங்க. சாப்பாடு அவங்களே கிளறி கொண்டு வருவாங்க. ஞாபகம் இருக்கா? அவங்களே செய்வாங்க. இட்லி எல்லாமே செய்வாங்க. இட்லி செய்வாங்க, புளி சாதம் எல்லாத்தையும் கொண்டு போவோம். அந்த வாழ்க்கைலாம் இனிமேல் வருமா? அந்த லைஃப் இனிமேல் வருமா? வராது. இப்போ அந்த மாதிரி யாருன்னா லேடிஸுங்க இருக்காங்களா? யாரு லேடிஸ் இல்லை. அந்த மாதிரி உபசரிப்பு பண்ணுறவங்க யாரா இருக்காங்களா? உபசரிப்பு இல்லை. அவங்க பெரிய அண்ணியே செய்ய முடியாது. இது செய்ய முடியாது. அது அவங்க குடும்பத்தோடு செய்யணும். சரி. அவங்க அம்மா மாதிரி வராது. அப்படி சொல்கிறீங்க? ஆமாம். அதனால தான் எங்கள் அம்மாவுக்கு உடம்புல எந்த வியாதியும் இல்லை. இந்த அம்மாவுக்கு உழைப்பாளி, கடுமையான உழைப்பாளி. எங்கள் அம்மா செஞ்ச புண்ணியத்தால் தான் இன்றைக்கி நாங்கள் நல்ல இடத்துல இருக்கிறோம். நல்லபடியாக இருக்கோம். ஆமாம், அவங்க செஞ்ச புண்ணியம். ஆமாம். எங்கள் அப்பாவை பற்றி தெரியல. எங்கள் அப்பா என்ன பண்ணுவார்னு? உங்கள் அப்பா அவர் மேலே தப்பு கிடையாது. அவர் ஏதோ நோட்டு புக்கு எழுதிட்டு இருப்பார். என்னன்னு தெரியல. அதிகாரிங்களுக்கு எழுதுவார். எழுதி லெட்ரு போடுவார். டெல்லிக்கே பறக்கும் லெட்ரு. அப்புறம் அங்கே எப்படியாவது அந்த அதிகாரிங்க இவரை போய் கோவிந்தராஜை பார்க்கணும், இவ்வளோ லெட்ரு போடுறாரு, அவரை போய் பார்க்கணும் அப்படின்னு வந்துட்டாங்க போல இருக்கு.
என்கொயரிங்க வந்திருக்காங்க நிறைய பேர். நான் பார்த்ததில்ல. அதே மாதிரி வந்துருக்காங்க. சரி, இன்னைக்கு என்ன தேதி? இதான் நீங்கள் 2/12 டிசம்பர் 2/12 சாட்டர்டே. இன்னைக்கு வந்திருக்கிறீங்க நீங்கள். ஆமாம். பல வருஷம் எத்தனை வருஷம் பொறுத்து வந்திருக்கீங்க? 4 மாதம் பொறுத்தா 4 வருஷம் பொறுத்தா? 4 வருஷம். 4 வருஷம் ஆகுதா? நானும் உங்களை என்ன வயசுலேருந்து பார்க்குறேன் உங்களை? 50 வயசுலேருந்து பார்க்குறேன்னா. இப்போ எனக்கு 78னா ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ 78. 78னா அதான் 28 வருஷம் 50 வயசு கரெக்டு தான் நான் சொன்னது. அப்போ கரெக்டுங்களா? சரி, நல்லபடியாக இருங்க. ஏதோ எங்கள் அம்மா வந்து ஏதோ அந்த காலத்தில் அவங்க வந்து எல்லோரும் யார் வந்தாலும் அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ எல்லாம் சொந்தக்காரங்கன்னு வந்தவங்களை எல்லாரையும் எங்கள் அம்மா இழுத்து பிடிச்சாங்க, நல்லபடியாக பார்த்துக்கினாங்க. யாருக்கிட்டேயும் முகம் காமிக்க மாட்டாங்க. எங்கள் அம்மா வந்து யாரையுமே சீன்னு ஒரு சொல்ல மாட்டாங்க. எங்கள் அம்மா எல்லாத்துக்கும் கொடுத்து தான் உதவி பண்ணி தான் பழக்கம். இல்லைன்னு வார்த்தை வராது. எங்கள் அம்மா பண்ண தர்ம தானங்கள் தான் இன்றைக்கி எங்களுடைய வகைராக்கள், எங்கள் சந்ததிகள்லாம் நல்லாயிருக்கும். எங்களுக்கு என்னென்ன நடக்குமோ அதெல்லாம் நல்லபடியாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. உங்கள் அப்பாவும் செய்வார், ஆனால் இந்த திறமை அவருக்கு இல்லை. அவர் வந்து அவர்கிட்ட இன்னொரு நல்ல குணம், ஏன் பொண்டாட்டி திட்ட மாட்டார், ஏன் இவ்வளோ செய்கிறேன்னு சொல்ல மாட்டார். இங்கே இருக்கிற எங்கள் அண்ணிங்க, எங்கள் மனைவி அவங்களுக்கும் நல்ல குணங்கள் தான் உண்டு. இருந்தாலும் எங்கள் அம்மா அளவுக்கு அவங்களால, ஏன்னா அவங்க அந்த காலத்தில் இருந்து உறவின் முறையோடு வளர்ந்தவங்க, இவங்களும் அப்படி வளர்ந்தவங்க தான். இருந்தாலும் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே குறுகிய கண்ணோட்டம் உள்ளவங்க அவங்கெல்லாம். அவங்கள மாதிரி எங்கள் அம்மா மாதிரி பறந்து விரிஞ்சு பார்க்குற அந்த இது இல்லை, அரவணைச்சி. அதனால தான் எங்கள் அம்மாவை இன்றைக்கும் எல்லாருமே, யார் இந்த தெருவாகட்டும், எங்கள் அம்மா கையில் சாப்பிட்டவங்களாகட்டும், எல்லாருமே வந்து எங்கள் அம்மாவை வந்து, ஐயோ அவங்களா வீட்டுக்கு வந்தால் அவங்க வந்து சாப்பிடாமல் அனுப்ப மாட்டாங்கப்பா யாரையும், அப்படின்ற ஒரு நல்ல மதியம் இந்த மதிக்கு மறக்காமல் இருக்கிறோம். மதியம் இன்னும் ஏன் மறக்காமல் இருக்கிறோம்? ஆமாம், அந்த செஞ்ச குணம் அந்த அம்மா கையில் சாப்பிட்டது. சரிங்கய்யா, ரொம்ப நன்றி. உங்களுடைய பேட்டிக்கு ரொம்ப நன்றி. நானும் என் பையன் சங்கர நாராயணன் இருக்கிறான். எங்கள் அம்மா வழியில் தான் நானும் இருக்கேன். யார் வந்தால்